ஸ்ரீவித்யா உபகாசகாலுக்கு 2 மந்திரம் வந்தா போறோம், உடனே தலை நிமிந்துடும். நான் என்ன பொய் சொல்றேன்னு நினைக்காதீங்க, அவன் தொட்டு பார்த்தேன்னா தெரிஞ்சுக்க. ஆரம்பத்துல உபதேசம் வாங்கிட்டு ஒரு 3 மாசத்துக்குள்ள இந்த பய பொட்டு நிமிந்துவான் தலையை. உடனே எல்லாருக்கும் குங்குமம் கொடுப்பான். அதான் வேடிக்கை. ஒரே ஒரு பாலை, வேற ஒண்ணும் இல்லை. அது உபதேசம் ஆயிடுத்து. 6 அக்ஷரம் சகலமும் தெரிஞ்ச மாதிரி இல்ல. அம்பாள் காப்பாத்துவள். இந்த குங்குமம் அந்த மமகாரமான பேச்சு வந்துருமா? எதுக்குடான்னா ஸ்ரீவித்யை ஆராதிச்சா இந்த மாதிரி மமகாரம் வரலாமான்னு கேட்டான். பதில் சொன்னேன். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கல, எனக்கு தெரிய வச்ச ஒரு குருமூர்த்தம் உண்டோனோ அது சொன்னதை நான் சொன்னேன். அது நான் தெரிஞ்சுட்டேன். பல ஜென்மாக்களாக இவன் எடுத்த ஜென்மத்தினால இந்த குணங்கள் பல ஜென்மாக்களாக இவன் இருந்துட்டு இருக்கு. இந்த அகங்காரம் மமகாரம்லாம் இவன் இருந்துட்டு இருக்கு. அம்பாள் மந்திரம் உள்ள போன உடனே அந்த அகங்காரம் மமகாரம் இருக்கலாமோ அதெல்லாம் காலி பண்ணணும். காலி பண்ணணுமானா ஒரு பானையில நிறைய அரிசியோ இல்ல பருப்போ இருந்ததுன்னா காலி பண்ணணும்னா பானையை உடைக்கலாமோ? பானையை உடைக்கூடாது. ஒரு பிடியே அதை எடுத்து வெளியில தூக்கி போட்டுடணும். அது மாதிரி இவன் உள்ள அடங்கி இருக்கிற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் இந்த மந்திரம் போன உடனே வெள்ளை போடுவாள். ஒரு 6 மாசம் அலையும். அப்புறம் மெல்ல மெல்ல அனுபவத்தில் உண்டாகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு மேற்கொண்டு உபதேசங்கள் ஆக ஆக அது குறைஞ்சி 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 அப்புறம் சௌலபியம் வந்துடுமா? தாய் மாதிரி குணம் மாறிடும். தாயை வணங்கி வணங்கி தாயாகவே இவன் ஆகி விடுவான். அதனால ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். பயந்துராதீங்க. உள்ளதை காலி பண்றதுக்காக ஏற்படுற உபகாரம். இதையே காரணமா வச்சுட்டு இவன் இருந்துட்டான்னா ஏமாந்து போயிடுவான்.